நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணும்போதோ இல்லை கேம் விளையாடும்போதோ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கா? அப்போ இந்த செட்டிங்ஸை உடனே மாற்றுங்க. இனி உங்களுக்கு அந்த டென்ஷனே தேவையில்லை. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் குட். இந்த டாப்பிக்கில் நம்ம ஏர்டெல் சிம்க்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30.3 எம்பிபிஎஸ் ஸ்பீட் டவுன்லோட் ஆகும். அப்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9.71 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களோட இன்டர்நெட் செட்டிங்ஸும் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே ஏபிஎன் இருக்கும். ஏபிஎனை ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புது ஏபிஎனை க்ரியேட் பண்ணுவோம். சில பேர் மொபைலில் மேலே அந்த 3 டாட் இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்துனே நேம் வரும். நேமில் ஏர்டெல் 4G ப்ளஸ் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏர்டெல்லில் ஏன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. AIRTEL ஏர்டெல் ஸ்பேஸ் 4G. 4Gயில் 4Gன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ப்ளஸ் டைப் பண்ணிக்கோங்க. 4G ப்ளஸ் இது ஸ்பேஸ் வராமல் வரணும். ஏர்டெல்லுக்கு கொண்டு தான் ஸ்பேஸ் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா airtel.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. AIRTEL airtel.com. நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏன் லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. AIRTEL ஏர்டெல் டாட் 4G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 4G ஸ்பேஸ் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டாட் 4G ஸ்பேஸ் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு பதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடுன்னு உங்கள் மொபைலில் இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDGE லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். GSMனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நீங்கள் இந்த 9 ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்களோட இன்டர்நெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இதில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் சில பேர் மொபைலில் அது சப்போர்ட் ஆகும், இல்லை சில பேர் மொபைலில் அது சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னுன்னு இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ டன்னும் இருக்கும். எனக்கு வந்து டன் இருக்குன்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது ஏர்டெல் 4G ப்ளஸ். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலே ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.